அன்னியசி ஆர்மீஸ் இன்றைக்கி நாம் ஜிமினோட எஃப்எஃப் டைடு டு அஸ் இன் லவ் அதோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஃபைனல் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்காண்டே ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஓகேவா? நீங்கள் இப்போது உங்கள் வீட்டு பால்கனியில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்போதும் போல் நீங்கள் ஜிமினுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரை பார்த்து நீங்கள் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இந்த 1 மாதமாகவே அவரை நீங்கள் பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் தான் அங்கே பிஸியாக சுற்றிட்டுருக்காரு. அவர் எந்த நிலைமையில் இருக்காருன்னு உங்களுக்கு புரியுது. ஏன்னா நீங்களும் அவருக்கு மேனேஜர் தானே இருக்கீங்க. உங்களுக்கு புரிஞ்சாலுமே உங்களுக்கு ஒரு மாதிரி சோகமாக இருக்குது. இதில் நீங்கள் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கிரேவிங்ஸாக இருக்குது அவரை பார்க்கணுன்னு. அவரை சரியாக பார்க்க முடியல, சரியாக அவர்கிட்ட நினச்ச நேரத்துக்கு ஃபோன் பேச முடியல அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப கவலையாகவும் அதே நேரத்தில் ஜிமின் மேலே கோவமாகவும் வருது. வரேன்னு சொல்லிட்டு இவன் இத்தனை நாள் பண்ணிட்டான், இவனுக்கு இருக்குது வரட்டும் அப்படின்ட்டு தான் நீங்கள் ஒரு மாதிரி சோகமாயிட்டே இருக்கீங்க. கடவுளுக்கு நீங்கள் புலம்புறது கேட்டுச்சோ என்னமோ தெரியல, ஜிமினோட கார் அந்த வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே நுழையுது. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு செம்ம ஹாப்பி, ஜிமின் வந்துட்டான் அப்படின்ட்டு. ஜிமினும் அவரோட கார்லேருந்து இறங்கிட்டு அவர் மேலே நிமிர்ந்து தான் பார்க்குறாரு. நீங்கள் அங்கே தான் நின்றுட்டுருக்கீங்க. அவருக்கு செம்ம ஹாப்பி. அவர் பார்த்து அழகாக சிரிக்கிறாரு. நீங்கள் அவர் சிரித்தோன்னே நீங்களும் சிரிக்கிறீங்க. அப்போது ஜிமினும் ஆர்வமாக வீட்டுக்குள்ளே வராரு. நீங்கள் அப்போ தான் நாம் தான் கோவமாக இருந்தோமே அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. அதனால் நீங்களும் கொஞ்சம் உருன்னு வச்சுக்கிறீங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறத நீங்கள் காமிச்சிக்காமல் இருக்கீங்க. அப்போ ஜிமினும் வந்துட்டு, வயன் ஐ மிஸ் யூடி ஸோ மச் அப்படின்ட்டு உங்களை பின்னாடிலேருந்து டைட்டாக பேக் ஹக் பண்ணுறாரு. நீங்கள் அந்த ஹக்கை பிரேக்கெல்லாம் பண்ணல, பட் நீங்கள் எந்த ரியாக்ஷனுமே காமிக்கல. ஜிமின், என்ன வயன் என்னை ஹக் பண்ண மாட்டியா, திரும்ப வயன் அப்படின்ட்டு உங்களை திருப்புறாரு. நீங்கள் அவரை பார்க்க கூட இல்லை. என்னடி நீ பார்க்க மாட்ற அப்படின்ட்டு உங்கள் சின்ன லிஃப்ட் பண்ணி அவரை பார்க்குற மாதிரி செய்கிறாரு. நீங்களும் அவரை பார்க்குறீங்க. அவ்வளோ செல்ல கோவத்தோடு பார்த்துட்ருக்கீங்க. அவரும் அந்த கோவத்துக்கு என்ன ரீசன்னே தெரியுது. ஸோ அவரும் உங்களை அப்படியே மெல்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்ருக்காரு. நீங்களும் அவரோட வார்த்தையில் உருகுறீங்க தான், பட் இருந்தாலும் கோவத்தை தான் நீங்கள் காமிச்சிட்ருக்கீங்க. இப்போ என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? இத்தனை நாள் ஆச்சு என்னை பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணுச்சா? அப்பப்போ கால் பண்ணி பேசணுன்னு உங்களுக்கு தோணுச்சா? இப்போ என்னமோ வந்துட்டு கொஞ்சிட்ருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் இறங்குவேன்னு நினைக்கிறீங்களா? அதனால் இதுக்கெல்லாம் உருக மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே விலக போகிறீங்க. ஆனால் ஜிமின் உங்களை விடாமல் அப்படியே உங்களை இழுத்து ஹக் பண்ணிக்கிட்டாரு மறுபடியும். அந்த ஹக் ரொம்ப டைட்டாக இருக்குது. நீங்கள் சஃபகேட் பண்ணுறீங்க. இருந்தாலும் நீங்கள் அதை காமிச்சிக்கல. சாரி வயன், உனக்கு தான் தெரியுமே என்னோடய நிலமை. ஐ எம் சாரி. சும்மா உங்களோட சிச்சுவேஷன்ஸ்க்கு நீங்கள் ப்ளேம் போட்டுட்ருக்காதீங்க. இதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்களால் முடிஞ்சிருந்தான் நீங்கள் அட்லீஸ்ட் எனக்கு கால் பண்ணி பேசியிருந்துருக்கலாம். நீங்கள் அது கூட பண்ணலைல்ல, அப்புறம் என்ன? சரி வயன், சாரி. நானும் தானே உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பேன். நான் மட்டும் நீ மிஸ் பண்ணாமல் இருந்திருப்பேனா வயன்? மேரேஜ் ஆகி 4 டேஸ்லேயே உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன். அது எனக்கு கஷ்டமாக தானே இருக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு புரியுது. அப்போ ஜிமினும் உங்களை அப்படியே கப் பண்ணி அவங்கள கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் ஸ்டார்டிங்கில் அதை மறுத்துட்டு தான் இருந்தீங்க. அதுக்கப்புறம் அவர் கிஸ் சாஃப்டாக தான் இருந்தனால நீங்கள் ஓகே அப்படின்னு விட்டுட்டீங்க. அந்த கிஸ் சாஃப்டாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஜிமின் உங்களை மிஸ் பண்ண அந்த எல்லா நாளுக்கும் சேர்த்து வச்சு உங்களை கிஸ் பண்ண நினச்சாரோ என்னமோ, அந்த கிஸ் ரொம்பவே ஹார்டாக போயிட்டுருக்கு. எப்போதும் போல் உங்களோட என்டையர் பிரீத்தையும் அவர் எடுக்க முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அவர் டீப்பாக கிஸ் அடிச்சிட்ருக்க உங்களால் முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டே உங்கள் வயிற்றில் குழந்தை இருக்கே, குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகிடப்போகுது அப்படின்ட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு ஜிமின் அப்படியே தள்ளுறீங்க. ஜிமின் ஒரு 3-4 ஸ்டெப்ஸ் பின்னாடி போயிட்டாரு. அப்போது ஜிமினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் அப்படியே மூச்சு வாங்கிட்டு ஜிமினை தான் பார்க்குறீங்க. அவர், வயன், அப்போ நீயும் நீ புரிஞ்சிக்கலல்ல, உனக்கு என் மேலே கோபமாக இருக்கா? நான் பண்ணது தப்பு தான். ஐம் சாரி வயன், பட் உனக்கு என்னோடய சுச்சுவேஷன் புரியுது தானே? புரிஞ்சோ நீ என் மேலே இவ்வளோ கோவப்படலாமா வயன்? உனக்கு என்னை பிடிக்கலையா? என் கூட இருக்க பிடிக்கலையா? என்னை கிஸ் பண்ண உனக்கு பிடிக்கலையா? என்னை ஹக் பண்ண பிடிக்கலையா அப்படின்ட்டு அவர் லைனாக கொஷின் கேட்குறாரு. ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறீங்க. பட் ஜிமின் தான் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாரு.
வந்த செகண்ட் உங்களை அவ்வளோ ஹாப்பியாக வந்து கட்டி பிடிச்சிட்டு இருந்தார். கொஞ்ச நேரத்துலேயே அவர் கார் எடுத்துகிட்டு சோகமாக அங்கேருந்து கிளம்பிட்டார். உங்களாலேயும் என்ன ரீசன் அப்படின்ட்டு சொல்ல முடியல. ஏன்னா நீங்கள் தான் ஜிமின் பர்த்டே அன்றைக்கி சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களே. அதனால் நீங்களும் அதுக்கப்புறம் ஜிமின் வருவான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் வரவே இல்லை. நீங்களும் அவருக்கு வெயிட் பண்ணிகிட்டே சோஃபாலே படுத்து தூங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் ஜிமின் மறுபடியும் ரிட்டர்ன் வராரு. ஆனால் அவர் நார்மலாக வரல, செம்மையாக குடிச்சிட்டு வந்திருக்காரு. ஜிமின் இந்த மாதிரிலாம் குடிக்க மாட்டார். ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டானா இல்லைனா ஜேகேவை பற்றி நினச்சா அந்த கில்ட்டில் மட்டும்தான் இது வரையும் குடிச்சிருக்காரு. ஆனால் இந்த வாட்டி நீங்கள் அவரை புரிஞ்சிக்கல. அதே ரீசனுக்காண்டி தான் அவர் இவ்வளோ குடிச்சிட்டு வந்திருக்காரு. நீங்கள் இப்படி அவரை ரெஃப்யூஸ் பண்ணது அவரை இவ்வளோ ஹர்ட் பண்ணுமா அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ தான் தெரியுது. அவ்வளோ உங்களை லவ் பண்ணுறாருனோ உங்களுக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ நீங்கள் அதை நினச்சிட்டு அவர்கிட்ட போகிறீங்க. அப்போ அவர் ஏன் நீ என்னை புரிஞ்சிக்கல, என்னோடய வலி உனக்கு புரியலையா, நான் உன்னை மிஸ் பண்ணிட்டு தானே இருந்திருப்பேன், உன்னை விட்டு நான் மட்டும் ஹாப்பியாக இருந்தேன்னு நினைக்கிறியா என்ன, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் வயன் அப்படின்ட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த வாட்டி உங்களுக்கு வலிக்குது, ஏன்னா வலிக்கிற மாதிரி தான் அவர் ஹக் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு வலிச்சாலும் நீங்கள் அவர் நிலைய பார்த்து நீங்கள் எதுவுமே சொல்லலை. நீங்களும் அவரை பேக் ஹக் பண்ணிக்கிறீங்க, அவரை சமாதானப்படுத்திகிட்ருக்கீங்க. அவர் அதுக்கப்புறம் சைலண்ட்டாகவே இல்லை, அது இதுன்ட்டு எல்லாத்தையும் கீழே தூக்கி போடுறது. அதுக்கப்புறம் சோஃபா மேலே ஏறி நின்று சாரி வையன் அப்படின்ட்டு கத்துறது அப்படின்ட்டு செம்மையாக அட்ராசிட்டி பண்ணுறாரு. அவரை சமாளித்து ரூமுக்கு கூட்டு வரத்துக்கே உங்களுக்கு போதும்னு ஆடிச்சு. ரூமுக்கு கூட்டு வந்தால் அங்கே மட்டும் என்ன சைலண்ட்டாக இருப்பாரா? நீங்கள் அவரை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ ஜிமின் பெட்டு வரையும் சைலண்ட்டாக போனவர் பெட்டுக்கிட்ட போனோன்னே அவர் அப்படியே உங்களை தூக்கி பெட்டு மேலே போட்டார். நீங்கள் ஷாக்காகி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர் கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு உங்களை அவ்வளோ ஃபோர்ஸாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உங்கள் ஹேண்ட்ஸ் ரெண்டத்தையுமே அப்படியே பெட்டில் பின் பண்ணி உங்களை அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. இந்த வாட்டி உங்களுக்கு ரெஃப்யூஸ் பண்ணவும் முடியல, கையை வேற டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் அவரும் ரொம்ப நேரம் டீப் கிஸ் பண்ண பிறகு அவர் கொஞ்சம் அமைதியான பிறகு தான் உங்களை விட்டுட்டு அப்படியே உங்கள் மேலேயே சரிஞ்சு படுத்துட்டாரு. நீங்கள் அவர் வெயிட்டை வேற தாங்க முடியாமல் அவர் எப்படியோ கஷ்டப்பட்டு உங்கள் பக்கத்தில் படுக்க வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவர் ஃபேஸே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் ரொம்ப கவலையாக இருக்கார். அது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் ரொம்ப பேஜராகிடுச்சு. சாரி ஜிமின், எல்லாம் உங்களுக்காண்டி தான். நாளைக்கு வரையும் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக நான் கொடுக்குறேன். அப்போது நீங்கள் இன்னைக்கு கட்டி பிடிச்சி கிஸ்ஸாக பண்ணுவீங்க பாருங்கள் அப்படின்ட்டு நீங்களும் சொல்லிட்டு அப்படியே அவரை ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்படியே நைட்டெல்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ தான் சார் போதையெல்லாம் தெளிஞ்சு லேட்டாக எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்போ தான் அவருக்கு நேற்று நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு, நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்களா அப்படின்ட்டு. பட் நீங்கள் இல்லை. அவருக்கு உங்ககிட்ட இப்பயே சாரி கேட்கணுன்னு தான் தோணுது. ஏன்னா அவர் பண்ண வேலை அப்படி இல்லையா? ஸோ அதனால் உங்ககிட்ட சாரி கேட்கலான்னு பார்த்தா நீங்கள் காணமா, எங்கே போனா இவ அப்படின்ட்டு அவர் அப்படியே எந்திரிச்சிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே தான் வருவார். ஏன்னா நீங்கள் கீழே தான் எங்கேயாச்சும் இருப்பீங்க அப்படின்ட்டு உங்களை தேடிட்டே ஸ்டெப்ஸ் கிட்ட வந்தால் வீடே ஒரு மாதிரி டெக்கரேஷனாக இருக்குது. பலூன்ஸு, ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ், அது இதுன்ட்டு செம்ம கிராண்டாக டெக்கரேஷன் ஆகிருக்கு. ஜிமின் புரியாமல் அதெல்லாம் பார்த்துட்டே அவர் கீழே வந்துட்டுருக்காரு. கீழே வந்தால் ஒரு பிளேஸில் நிறைய டெக்கரேஷன் இருக்குது. அதில் சென்ட்ரலாக ஒரு பெரிய ஃபோட்டோவில் நீங்களும் ஜிமினும் ஒன்றா எடுத்துட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரு கலெக்ஷன் ஆஃப் மெமரிஸ் மாதிரி ஒரு ஆல்பமில் போட்ட மாதிரி அப்படியே அந்த ஃப்ரேமில் இருக்குது. அந்த ஃப்ரேம் ஃபுல்லுமே உங்கள் 2 பேரோட ஃபோட்டோஸில் தான் நிரம்பிருக்கு. ஸோ அவரை அதை பார்த்துட்டே அதுக்கிட்ட போகும்போது அங்கே நிறையா பேப்பர்ஸாக அங்கே தொங்கிட்டுருக்கு. பேப்பர்ஸா, என்னது இது அப்படின்ட்டு திருப்பி பார்த்தா தான் தெரியுது. அது பேப்பர்ஸில் அங்கே தொங்கிட்டுருக்கிறது பேபி எக்ஸ்ரே ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பார்த்தோன்னே அவருக்கு ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் அவரோட மூளை கெட்டுது அது என்னன்ட்டு. ஸோ அவர் அவ்வளோ ஹாப்பியாக அவங்கள தான் தேடுறாரு. நீங்களும் அவர் உங்களை தேடுறாருன்னு தெரிஞ்ச பிறகு தான் ஒழிஞ்சிருந்த நீங்கள் அப்படியே வெளியில் மெதுவாக வரீங்க. அவ்வளோ ப்ளஷ் ஆகிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் வந்தவர் உங்களை டைட்டாக ஹக் பண்ணி உங்கள் கால் தரையிலே படாத மாதிரி சுற்றிட்டுருக்காரு. நீங்களும் ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்கீங்க அவரை பார்த்துட்டே.
அவருக்கு இருக்க ஹாப்பினஸ்ஸை யார்கிட்ட சொல்லி சிரிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவர் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். அவரோட ஹாப்பினஸ்ஸை சொல்லி புரிய வைக்க முடியாது. அவ்வளோ ஹாப்பினஸ். இந்த உலகத்துலேயே ஹாப்பியாக இருக்க பர்சன்னா இப்போதைக்கு ஜிமின் தான்ற மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஜிமின் ஜிமின் பொறுமையா பொறுமையா அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்ட்டு வேகமாக சுற்றக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே அவங்கள கீழே இறக்குறாரு. அவர் அப்படியே அவங்க கப் பண்ணி உங்கள் ஃபேஸையே பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸெல்லாம் ஏன் வைன் இவ்வளோ லேட்டாக சொன்னேன், என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே. இதனால தான் நேற்று நீ என்னை ரெஃப்யூஸ் பண்ணியா? நீங்கள் ஆமான்ற மாதிரி சொல்கிறீங்க. அடி பாவி, நேற்றே சொல்லியிருக்கலாம்ல. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது ஜிமின். ரீசனா என்ன? அதுவா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லும் போதே ஒரு சைட்லேருந்து ஹாப்பி பர்த்டே சிங்கிங் சாங் கேட்டுட்ருக்கு. ஸோ ஜிமின் எங்கேருந்து சாங் வருது அப்படின்ட்டு திரும்பினா அங்கே ஜேகே வீல் சேரில் உட்காந்துட்டு கையில் கேக்கோட ஜிமினுக்காண்டி பாட்டு பாடிட்டே வந்துட்டுருக்காரு. அவரை தள்ளிட்டே தான் ஜாஸும் பாட்டு பாடிட்டே வந்துட்டுருக்கா. ஜிமினால் ஒரு செகண்ட் நம்ம பார்த்தது கரெக்டு தானா அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அவர் அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்த்துட்ருக்காரு. அவரெல்லாம் நம்பவே முடியல. அப்போ நீங்கள் தான் அவர் கையை பிடிச்சிட்டு, ஜிமின் இது நிஜம்தான், அது ஜேகே தான், ஜேகே உயிரோடு தான் இத்தனை நாளாக இருந்திருக்கான் அப்படின்ட்டு நீங்களும் நடந்ததெல்லாமே சொல்கிறீங்க. ஜிமின்க்கு இப்போ தான் புரியுது. அப்போ ஜேகே உயிரோடு தான் இருக்கானா? ஜேகே, அது ஜேகே அப்படின்ட்டு அவருக்கு இப்போ கூட நம்பவே முடியல. ஸோ அவர் கிட்ட போகிறாரு ஜேகே கிட்ட. ஜேகேவும் பார்த்து அவரோட பன்னி ஸ்மெல் பண்ணுறாரு. அப்போது ஜிமின் கிட்ட போனவர் கேக்கை தூக்கி சைடில் வச்சுட்டு ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அவருக்கு இருக்க ஃபீலிங்ஸை அவர் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுன்னு தெரியாமல் இப்படி ஜேகேவை போட்டு நசுக்கிட்டு இருக்காரு. டே வலிக்குதுரா, நீ விட்றாடே அப்படின்ட்டு ஜேகே கொஞ்ச நேரத்தில் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. அதை பார்த்து நீங்களும் ஜாஸும் சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ தான் ஜிமின் விட்டுட்டு நீல் டவுன் போட்ட மாதிரி உட்காந்துட்டு, என்னடா ஆச்சு, உன் காலுக்கு என்ன ஆச்சு? அதுவா ஜிமின் அப்படின்ட்டு ஜேகேவும் அவருக்கு எப்படி கால் மால் ஃபங்க்ஷன் ஆச்சுன்ற மாதிரிலாம் எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவருக்கு இப்போது கொஞ்சம் கவலையாக தான் மாறிடுச்சு. சாரிடா ஜேகே, என்னால் தானே உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஜிமின் சாரி கேட்க, இல்லை ஜிமின், இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அன்றைக்கி அவசரப்பட்டு அந்த மாதிரிலாம் நடந்துருச்சு. ஆனால் இத்தனை நாளும் உன்ட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன்ல, அது ஏன் மேலே தான் தப்பு. என்னை தான் ஜிமின் நீ மன்னிக்கணும், என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு கண் கலங்கி போய் அப்படி கேட்டுட்ருக்காரு. ஜிம்னாலே முடியல. ரெண்டு பேரும் ஒரு மாதிரி கண் கலங்கி போய் மறுபடியும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது ஒரு மாதிரி எமோஷ்னலாக தான் ஃபீல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அவ்வளோ எமோஷ்னலாக நீங்களும் சரி ஜாஸும் சரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ரெண்டு பேரும் மாறி மாறி சாரி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஐயோ, எவ்வளோ நேரம் தான் சாரி கேட்பீங்க, போதும் அப்படின்ட்டு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜிமின் ஜாஸ் பக்கம் தான் திரும்புகிறாரு. ஜாஸ் கிட்ட வந்துட்டு, தேங்க்யூ ஜாஸ், உன்னால் தான் ஜேகே இந்த நிலமையில இருக்கான், ரொம்பவே தேங்க்யூ. அவனோட உயிருக்கு காப்பாற்றினா உனக்கு ரொம்பவே தேங்க்யூ, உனக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப எமோஷ்னலாகவும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஜாஸ் அழகாக சிரிச்சிட்டு, என்ன பேசிகிட்ருக்கீங்க, அவர் என்னோடய ஹஸ்பண்ட், அவரை நான் எவ்வளோ டீப்பாக லவ் பண்ணேன், அவரை அந்த நிலமையில நான் அப்படியே விட்டுட்டு போவேன்னு நினைக்கிறீங்களா? அவர் தான் என்னோடய உயிர், அவர் தான் என்னோடய பெட்டர் ஆஃப். அவரை நான் எப்படி பார்த்துக்காம இருப்பேன்? அவர் எனக்கு சொந்தமானவர், அவரை பார்த்துக்க வேண்டிய கடமை எனக்கு தானே இருக்குது. அதனால தான் அப்படின்ட்டு ஜாஸும் சொல்கிறா. இதை கேட்டு ஜேகேக்கு தான் அவ்வளோ ப்ரௌடாகவும் இன்னுமே ஜாஸ் மேலே லவ் கூடி தான் போகுது. ஸோ இப்படியே ஒரு மாதிரி லவ் ஸ்டோரி ஒரு பக்கம் எமோஷ்னல் அப்படின்ட்டு போயிட்டுருக்கும்போது தான் ஒருத்தர் என்ட்ரி ஆகுறாரு. எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு பர்சன் வருவாங்களே, அந்த மாதிரி தான் இப்போது டியாங் உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. டியாங் வந்தனும் எல்லாரும் அவர் பக்கம் தான் திரும்புகிறாரு. அப்போ டியாங்கும், வையன் சாரி வையன், அங்கே டிராஃபிக் ஆகிடுச்சு, இல்லைனா நான் அப்பயே வந்திருப்பேன், ஒன்றா சேர்ந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கலாம், நீயே சர்ப்ரைஸ் பண்ணிட்டியா அப்படின்ட்டு தான் டியாங் உள்ளே வராரு. ஃபஸ்ட்டு அவர் பார்க்குறது ஜிமினியும் அதுக்கப்புறமா உங்களையும், அவ்வளோதான். உள்ளே முழுசாக வந்த பிறகு தான் திரும்பி பார்த்தா அங்கே ஜேகேவும் ஜாஸும் இருக்காங்க. டியாங் ஒரு செகண்ட் ஜர்க் ஆகிட்டாரு. நான் பார்க்குறது என்ன, இவங்க ரெண்டு பேரும் பேயா? அது எப்படி ஜேகே, நீ பேயா மாதிரி வந்திருக்கியாடா? ஜிமின் மேலே உனக்கு இருந்தாலும் இவ்வளோ பாசம் இருக்கக்கூடாது, பேய் மாதிரி வந்து அவனுக்கு பர்த்டே விஷ் சொல்ல வந்துட்டியா அப்படின்ற மாதிரி டியாங் ஏதோ வளர ஆரம்பிச்சிட்டாரு. யாருக்குமே ஒன்றுமே புரியல, இவனை லூசுத்தனமாக வளர்றான் அப்படின்ட்டு தான் பார்த்துட்ருக்காங்க.
என் வையன் நீ தான் ஏதாச்சும் பண்ணி வச்சுருக்கேன் என்ன ஜிம்னா சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு ஜேகே மாதிரி இருக்க ஒருத்தனுக்கு ஃபேஸ் மாஸ்க் வச்சு போட்டு இங்கே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காரு. அப்போ நீங்கள் பைத்தியமே, அவன் உண்மையான ஜேகே தான், உங்கள் 2 பேரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான அந்த ஜேகே தான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ டியாங் திரும்பி அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான். ஆமான்ற மாதிரி ஜிம்னு தலையாட்ட டியாங்க்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருந்தாலும் அவர் அப்படியே ஜேகே முன்னாடி தான் போய் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் இது உண்மைதான் அப்படின்ட்டு அவர் மனசுக்கிட்ட அவரே சொல்லிட்டு இப்போது அவரும் ஒரு மாதிரி கண்ணாலாம் கலங்கி ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாரு. அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா, அவனுக்காண்டி தான் ஜிமின் கூட சண்டை போட்டுட்டு கொஞ்ச நாள் சண்டையோடு இருந்தாங்க. ஸோ இப்போ ஜேகேவை மறுபடியும் பார்த்தோன்னே அவனோட எமோஷ்னலையும் அவனால் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க முடியல. ஸோ ஜேகேவை ஜிமின் மாதிரியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு டியாங். ஜேகேவும் பேக் ஹக் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் 3 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படியோ 3 ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்துட்டாங்களே அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஜாஸ் உங்கள் பக்கத்துலேருந்து சிரிச்சிட்டே பார்க்குறா. இத்தனை வருஷமாக பிரிஞ்சிருந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே ஒன்றா சேர்ந்ததை பார்க்கவே அழகாக தான் இருக்குது. ஸோ அதை தான் நீங்கள் 2 பேரும் அவ்வளோ ரசித்து பார்க்குறீங்க. அவங்களும் இந்த மூமெண்ட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பர்த்டே பார்ட்டியும் சூப்பராக முடியுது. நெக்ஸ்ட் டேவே இன்னொரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அது வேறு எதுக்கும் இல்லை, உங்களோட ப்ரெக்னென்சி அனௌன்ஸ் பண்ணுறதுக்காண்டி தான். ஸோ அந்த பார்ட்டிக்கு எல்லா ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்ட்டு எல்லோரும் வராங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்குது இன்றைக்கி உங்கள் வீடே. ஸோ நீங்கள் ஜிமின் 2 பேரும் ஸ்டேஜில் நின்றுட்டு அனௌன்ஸ் பண்ணுறீங்க. எல்லோரும் அவ்வளோ சிரிக்கிறாங்க. ஜிமினோட பேரண்ட்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ் அப்படின்ட்டு எல்லோரும் வந்துட்டு உங்களை ஹக் பண்ணுறாங்க, ஜிமினை ஹக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜேகே உயிரோடு இருக்கிறத பார்த்தோன்னே ஜிமினோட பேரண்ட்ஸ் எல்லாம் ஜேகே நீ உயிரோடையா இருக்க, ஜிமின் எதோ தான் சொன்னான் அப்படி இப்படின்ட்டு ஜேகேவை தான் அதுக்கப்புறம் எல்லாரும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜேகேக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஸ்கூலில் காலேஜில். ஸோ அவங்க எல்லாருமே தான் வந்திருக்காங்க. ஸோ ஜேகேவையும் எல்லாருமே விசாரிச்சிட்ருக்காங்க. ஜிமின் ஜேகே டே அப்படின்ட்டு 3 பேரும் பிரிஞ்சே போல் 3 பேரும் ஒன்றா தான் சுற்றிட்டுருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறமும் 3 பேரும் பிரிஞ்சு போக அவங்களுக்கு மனசே இல்லை. ஸோ அதனால தான் அவங்க 3 பேரும் ஒன்றாவே சுற்றிட்டுருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. என்ன 3 பேரும் இன்னும் ஒட்டி வச்ச மாதிரி ஒன்றாவே சுற்றிட்டுருக்கீங்க, என்ன விஷயம்? என்ன விஷயமும் இல்லை, நாங்கள் 3 பேரும் இனிமேல் ஒன்றா தான் சுற்ற போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே 3 பேரும் சுற்றிட்டுருக்காங்க. இதை பார்த்து நீங்களும் ஜாஸ்தி தான் விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா அவங்க பண்ணுறதெல்லாம் அவ்வளோ கிரிஞ்சாக இருக்குது. ஸோ அதனால அப்போது சரிடா டியாங், என் காரில் ஒன்று இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறாரு. சரி ஓகே, என்னது? ஒன்றும் இல்லை, ஜிமினுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன் அதுதான். ஓ அப்படியா, ஓகே ஓகே அப்படின்ட்டு டியாங்கும் போய் காரில் போய் கிஃப்ட் எடுத்துகிட்டு வரதுக்காண்டி போயிட்டுருக்காரு. அவர் போயிட்டுருக்கும்போது யாரோ ஒரு பொண்ணு அந்த வழியாக போயிட்டு இருந்திருப்பா. அவள் தெரியாதரமா அவளோட ஃப்ராக் லாங்காக இருந்ததுனால அதுலேயே வலிக்கி விட்டு விழுக போயிட்டா. அப்போ டியாங் தான் ஏதோ சென்ஸ் ஆகி அப்படியே அந்த பொண்ணை தாங்கி பிடிக்கிறாரு. அந்த பொண்ணை டியாங்கை பார்க்க, டியாங் அந்த பொண்ணை பார்க்க அப்படின்ட்டு கண்டினியூஸாக ஒரு 2 நிமிஷம் ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் தான் ஹார்ன் சட்டத்தில் 2 பேரும் ரியாலிட்டிக்கு வராங்க. சாரி சாரி அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. இட்ஸ் ஓகே, கொஞ்சம் பார்த்து நடங்க அப்படின்ட்டு டியாங் சொல்கிறாரு. அப்போ அவளும் பார்த்து சிரிக்கிறா. அப்போ டியாங் அவளை முழுசாக பார்க்குறாரு. அவள் பிங்க் கலர் லாங்கான சுடிதார் போட்டிருக்கா. அது அவளுக்கு செம்ம எடுப்பாக இருக்குது. இதுக்கு பெரிய இயரிங்ஸ் போட்டிருக்கா, லூஸ் ஹேர் விட்டுருக்கா. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கா. அதை பார்த்து டியாங் ஒரு நிமிஷம் மெய்மந்து போய் தான் பார்த்துட்ருக்காரு. அவளும் அப்படி தான் டியாங்கோட அழகுக்கு யாராச்சும் மயங்காமல் இருப்பாங்களா? ஸோ அவளும் மயங்கி போய் தான் டியாங்கே பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் தான் ஓகே நீங்கள் கிளம்பலையா? இதோ கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு டியாங்கோ அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அவளும் சிரிச்சிட்டே அந்த பார்ட்டிக்கு தான் வந்திருப்பா போல். அவளும் உள்ளே வரா. அவள் உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட். ஸோ அவள் வையன் அப்படின்ட்டு சிரிச்சிட்டே வரா. அனு வந்துட்டியா, எப்படியோ வந்துட்டியே அப்படின்ட்டு நீங்களும் சிரித்து பேசிகிட்ருக்கீங்க. அவள் சாரி வையன், உன்னோட மேரேஜுக்கு தான் என்னால் வர முடியல. அது எனக்கு கோவம் இருக்குதான், அட்லீஸ்ட் இதுக்காச்சும் வந்தியே, இதே போதுண்டி அப்படின்ட்டு நீங்களும் அவ்வளோ சிரித்து பேசிகிட்ருக்கீங்க. அவளும் அதுக்கப்புறம் ஜாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. அனுவும் ஜாஸும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. எங்கிட்ட டியாங்க்கு ஃபுல்லாகவே அனுவை பற்றி தான் ஞாபகமாக வந்துட்டுருக்கு. அவர் பார்த்த செகண்டே லவ்வில் விழுந்துட்டார். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி அவர் லவ்லேயே விழுந்துட்டார். நெக்ஸ்ட்டு அப்படியே அவர் யோசிச்சிட்டே உள்ள வரும்போது தான் எவ்வளோ நினைட்டியாங் அப்படின்ட்டு ஜேகே அவள் கையிலேருந்து கிஃப்டாக வாங்கிட்டு அப்படியே போய் ஜிமினுக்கும் அவங்களுக்கும் கொடுக்கறதுக்காண்டி ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்காரு.
அப்போது டியாங்க தான் கூட போகிறாரு. அப்போ தான் எதுக்கு நம்ம அப்போலேருந்து அவளை பற்றியே யோசிச்சுட்ருக்கோம், ஜஸ்ட் அவள் ஸ்ட்ரேஞ்சர் தானே, தெரியாதரமாக அவளை மீட் பண்ணிட்டோம், லவ்வில் வந்துட்டியா டியாங் நீ அப்படின்ட்டு யோசிச்சிட்டே அவர் அப்போ தான் சுற்றி முற்றி பார்க்குறாரு. அப்போ தான் உங்கள் பக்கத்தில் அனு உட்காந்துட்ருக்கா. அதை பார்த்தோன்னே அவர் ஷாக் ஆகி போய் அனுவையே பார்த்துட்ருக்காரு. அனுவும் டியாங்க வந்தது பார்த்தோன்னே டியாங்க தான் பார்த்துட்ருக்கா. 2 பேர் கண்லேயும் ஒரு லவ் தெரியுது. 2 பேருமே டுகெதர் லவ்வில் விழுந்துட்டாங்க, அது நல்லாவே தெரியுது. ஸோ இதை பார்க்குற உங்களுக்கு ஒரு பக்கம் இங்கே வேறு ஏதோ ரூட் ஓடுது போலையே அப்படின்ட்டு தோன்ற மாதிரி தான் ஜேகேக்கும் தோணுது, ஜிமினுக்கும் தோணுது, ஜாஸுக்கும் ஒரு பக்கம் தோணிகிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அந்த பார்ட்டியெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. அப்போது டியாங்க்கு ஆர்வம் தாங்கலை, யார் அந்த பொண்ணு அப்படின்ட்டு கேட்குறதுக்காண்டி வையன்கிட்ட வந்துட்டு, வையன் அந்த பொண்ணு யார்? அதை தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போகிற? அது சும்மா தான் கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு. புரியுது, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு சமாளிக்கிறாரு. எனக்கு புரியுது அவள் மேலே உனக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு. ஆமாம், அவளை பார்த்தோன்னே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே அவள் பேர் கிம் அனு அப்படின்ட்டு, அவள் என்னோடய ஃப்ரெண்டு அப்படி இப்படின்ட்டுலாம் நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்க. ஸோ அவரும் ஓகே, என்ன பேர் என்ன சொன்ன? கிம் அனு. கிம்மா? ஆமாம், இது நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ளாஷ்பேக்கில் தான் டியாங் யோசிச்சு பார்க்குறாரு. அவருக்கு பொண்ணு பார்க்குறதுக்காண்டி அவங்க ஃபேமிலியெல்லாம் டியாங் கிட்ட ஒரு பொண்ணோட ஃபோட்டோ நீட்டியிருப்பாங்க. ஆனால் டியாங் அதை பிரித்து கூட பார்க்க ரெடியாக இருந்திருக்க மாட்டார். எனக்கு இப்போதைக்கு கல்யாணம்லாம் வேணாம். ஏன்டா அப்படி பண்ணுற? எனக்கு ஒரு பொண்ணை பார்த்தோன்னா தோணணும் அவள் நம்மளுக்கானவன்னு, அப்போ மட்டும்தான் நான் அவளை மேரேஜ் பண்ணிப்பேன். அது வரையும் எனக்கு யாரையும்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்ல. இந்த பொண்ணோட ஃபோட்டோ போடுறா, செம்ம அழகாக இருக்கா, உன்னோட மாமா பொண்ணு தான்டா, ஒரு வாட்டி பாடுறா. இல்லை வேணாம், இவளோட பேர் கிம்மனோடா, பாடுறா, பேரே இவ்வளோ அழகாக இருக்குடா, பாடுறா அப்படின்ட்டு டார்ச்சல் பண்ணியிருப்பாங்க. ஸோ டியாங்கும் அவங்க முன்னாடியே ஃபோட்டோ வாங்கிட்டு ஓகே பார்த்து வேணா சொல்கிறேன் அப்படின்ட்டுருப்பாரு. ஆனால் அந்த ஃபோட்டோ பார்க்காம அங்கே இருக்க ஒரு ட்ராவில் போட்டிருப்பாரு. ஸோ நாகும் தானே, ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டே அவர் காரை எடுத்துகிட்டே வீட்டுக்கு கிளம்பி போய் அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை தான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அனு அந்த பொண்ணு தான். அதை பார்த்தோன்னே அவருக்கு எப்படி ஹாப்பியாக இருக்கும். இருந்தாலும் ஒரு பக்கம் தலையில் அடிச்சுக்கலாம் போல இருக்குது. அன்றைக்கே இந்த ஃபோட்டோவை பார்த்துருந்தா இந்நேரம் அந்த பொண்ணுக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட்டே ஆயிருந்திருக்கும். எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டே டியாங் அப்படின்ட்டு தலையிலேயே அடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அனுக்கும் டியாங்க்கும் என்கேஜ்மெண்ட் ஆகுது. அவர் எப்படியோ ஃபேமிலியில் பேசி மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டாரு. ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு ஹாப்பி, இதுக்காண்டி தானே இத்தனை நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எப்படியோ ஒத்துக்கிட்டானே அப்படின்ட்டு தான் அவங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிவு பண்ணியிருப்பாங்க. அனுக்கு இந்த விஷயம் முன்னாவே தெரியும். அதனால தான் அவள் அன்னைக்கு பார்ட்டியில் டியாங்கே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருந்திருப்பா. இங்கிட்டு 3 ஜோடியுமே செப்பரேட்டாக ஹாப்பியாக அவங்களோட லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே தான் கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ இந்த 5 இயர்ஸில் நிறைய மெமரிஸ், 3 பேருமே ஒன்றா தான் எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. 3 பேரும் செப்பரேட்டான வீட்டில் கூட இல்லை. 3 பேருமே டிசைட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வீட்டு வாங்கிட்டு அதில் தான் நீங்கள் ஜிமின், ஜாஸ், ஜேகே, அதுக்கப்புறமா அனு, டியாங் அப்படின்ட்டு எல்லாருமே இருக்காங்க. ஹாப்பியான மெமரிஸ்னால் அது எப்போவுமே எல்லாருமே ஒன்றா இருக்கும்போது தான். ஸோ எல்லோரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு கிரிஞ்சு பேட்ச்னே சொல்லிக்கலாம். எல்லோரும் ஒரு மாதிரி கிரிஞ்சாக தான் சுற்றிட்டு இருப்பாங்க, கப்புள்ஸாக. ஸோ இப்படி ஒரு காமெடியாக தான் உங்கள் லைஃபே ஓடிட்டுருக்கோம். ஸோ இந்த 5 இயர்ஸும் அப்படி தான், எப்போவுமே ஹாப்பி மெமரிஸ் மட்டும்தான். ஒன்றாவே ஸ்ட்ரகல்ஸாக இருந்தாலும் அப்ஸாக இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒன்றாவே ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 5 இயர்ஸில் அவங்க மீட் பண்ணாத ஸ்ட்ரகல்ஸ் இல்லை, மீட் பண்ணாத ஹாப்பினஸ் இல்லை. அதில் வேற உங்களுக்கு இப்போது 2 பசங்க இருக்காங்க. ஒன்று கேர்ள் பேபி, இன்னொன்று பாய் பேபி. இந்த 5 வருஷத்தில் ஜிமின் 2 டிக்கெட்டை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஜாஸுக்கும் அப்புறம் ஜேகேக்கும் ஒரு பாய் பேபி இருக்காங்க. அதுக்கப்புறம் வீக்கும் அனுக்கும் ஒரு கேர்ள் பேபி இருக்காங்க. ஸோ இப்போது நீங்களும் ஜிமினும் உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க ரூமில் அவங்களோட ஒய்ஃப் கூட என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க தான் சொல்லணும். நீங்கள் ஜிமின் கூட ஹக் பண்ணி படுத்துட்டு, ஜிமினா என்ன வையான், நம்ம பசங்க 2 பேரும் கீழே இருக்காங்க. கீழே தான் இருக்காங்க தெரியும்.
அவங்க சண்டை போட்டுப்பாங்க, அவங்களுக்கே தெரியும்ல. இதில் கீழே குக்கியும் அதுக்கப்புறமா எஸ்தருமே இருக்காங்க. இதில் குக்கிக்கும் மின்னுக்கும் பார்த்தாலே ஆகாது, 2 பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்ருப்பாங்க. இவங்க 4 வாண்டுங்களையுமே கீழே விட்டுட்டு நாம் எல்லோரும் என்னென்னா ரூமில் இருக்கோம். நாம் 2 பேரும் இங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அவங்க ஒய்ஃப் கூட ரொமான்ஸ் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. சரி நீ என்ன பேசிகிட்டே இருக்க, நம்மளோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணல வயன் அப்படின்ட்டு ஜிமின் அதுக்கப்புறம் உங்ககிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் வேணாம் தான் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் அவர் பேச்சை தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்ட்டு அடம் பிடிச்சி அவர் அதுக்கப்புறம் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இங்கிட்டு ஜேக்கும் வியும் சரி ஜிமின் சொன்ன மாதிரி தான் அவங்க ஒய்ஃப் கூட தான் செம்ம ரொமான்டிக்காக இருக்காங்க. அப்போது யங் கத்துற மாதிரி சவுண்ட் கேட்குது. யங் யாரும் இல்லை, ஜிமினோட அதுக்கப்புறம் உங்களோட பொண்ணு தான். அவள் தான் கத்திட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேட்குது. அதை கேட்டோன்னே ஜிமின் ஜர்க்காகி அப்படியே உங்கள் லிப்ஸை பைட் பண்ணிட்டாரு. ஜிமின் என்ன பண்ணுறீங்க? நம்ம பொண்ணு தானே கத்துறா. ஆமாம் நம்ம பொண்ணு தான் கத்துறா அப்படின்ட்டு 2 பேரும் அவசரமாக கொஞ்சம் அவங்க ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிகிட்ருக்காங்க. எங்கிட்ட வீக்குமே அந்த சவுண்ட் கேட்டு அவர் அப்படியே பெட்லேருந்தே கீழே உருண்டு விழுந்துட்டாரு. அப்போது அனு பார்த்து சிரிக்கிறா. என்ன கீழே விழுந்துட்டீங்க? அனு யங் தானே கத்துறா. ஆமாங்க யங்கு தான் கத்துறா அப்படின்ட்டு 2 பேரும் கீழே போகிறாங்க. எங்கிட்ட ஜேகே இவங்கள மாதிரி ஷாக்கெல்லாம் ஆகலை, ஆனால் அவருக்கு கொஞ்சம் இரிட்டேட் தான் ஆகுது. எவ்வளோ ரொமான்டிக்காக போயிட்டுருக்கு, தேவையில்லாமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு தான் அவர் மறுபடியும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. அப்போது ஜாஸ் தான் ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, யங் கத்திகிட்ருக்கா. விட பார்த்துக்கலாம், எப்போதுமே கத்துறது தானே, சும்மா இருங்க, உங்கள் பையன் தான் ஏதாச்சும் பண்ணி வச்சுருப்பான், வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கீழே போகலாம். ஏண்டி இப்படி பண்ணுற, நம்மளோட ஒர்க்கை முடிச்சுட்டு போகலாமே. கொன்றுவேன் ஜேகே உங்களை, நீங்கள் ரொம்ப சைலண்ட்டுன்னு பார்த்தா நீங்கள் ரொம்ப தான் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் வேண்டாம் வெறுப்பா ஜேகே கீழே வராரு. அது கூட சேர்ந்து ஜாஸும் கீழே வரா. இப்போது 3 கப்பிள்ஸுமே ஒரு சைட்லேருந்து கீழே வராங்க. அப்போ ஜேகே வி டியாங் அப்படின்ட்டு 3 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு என்னாச்சுன்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. ஆனால் அவங்க 3 பேருமே தான் ரூமில் குஜாலாக இருந்தாங்களே அவங்க ஒய்ஃப்ஸ் கூட. ஸோ 3 பேருக்குமே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அந்த குழப்பத்தோடையே கீழே வந்தா அங்கே ஜிமினோட பொண்ணு யங் அழுதுட்ருக்கா. அதை பார்த்துட்டு ஜேகேயோட பையன் குக்கி வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அதை பார்த்து ஜிமினோட பையனான மின் வந்து எரிஞ்சிட்ருக்கான். அது பக்கத்தில் மின்னோட கையை பிடிச்சிட்டு டியாங்கோட பொண்ணான எஸ்தா தான் நின்றுட்டுருக்கா. அப்போது என்ன நடந்துச்சு, எதுக்கு இப்போ யங் அழுகுறா அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ மின்னு தான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். அப்பா அது வந்து நாங்கள் 4 பேரும் இங்கே விளாண்டுட்டு தான் இருந்தோம். அப்போது இவன் இருக்கான்ல, இவன் இந்த பொறுக்கி இருக்கான்ல, அப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் மிரட்டுறீங்க. சாரிம்மா, ஆனால் இந்த குக்கி பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. போயிட்டு எங்கே கிஸ் பண்ணிட்டான். அப்போ எங்கோ சிரிச்சுட்டே மறுபடியும் கிஸ் பண்ணான். அப்போது இந்த ஜேகே அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருந்தானா, என்ன இவன் பண்ணுறான் அப்படின்ட்டு நான் தான் போயிட்டு 2 பேரையும் தடுத்து விட்டேன். அப்போ ஜேகேவால் தான் யங் கீழே விழுந்துட்டா, அதனால தான் அழுதுட்ருக்கா அப்படின்ட்டு மின் சொல்கிறான். ஆனால் உங்களால் இது நம்ப முடியல. நீங்கள் அப்படியே குக்கி பக்கம் திரும்பிட்டு, குக்கி என்ன நடந்துச்சு, நீ தான் எங்கே தள்ளி விட்டியா? இல்லை நான் எதுக்கு தள்ளி விட போகிறேன் அப்படின்ட்டு அவன் தான் உண்மையாக சொல்கிறான். 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அது சும்மா செல்லமாக தான் கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு மின்னுக்கு தான் வயிறஞ்சிருக்கும். ஏன்னா தங்கச்சி எப்படி இவன் கிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சின்ன வயசுலேருந்தே குக்கிக்கும் மின்னுக்கும் ஒரு மாதிரி சண்டையாக தான் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அதனால் அவனோட தங்கச்சியை கிஸ் பண்ணதை அவனால் ஏற்றுக்க முடியாமல் தான் 2 பேரையும் தடுத்து விடுறேன் அப்படின்ட்டு எங்கே தள்ளி விட்டுருப்பான். அதனால தான் யங் கீழே விழுந்துட்டு அழுதுட்டு இருந்திருப்பா. ஸோ இதுதான் நடந்துட்டுருக்கோம். அப்போது மின்ன சமாதானப்படுத்துறதுக்காண்டி எஸ்தா தான் வந்துட்டு மின்ன பிடிச்சி இழுத்துட்டு அவள் கிஸ் பண்ணியிருப்பா. ஸோ அந்த சீனெல்லாம் இப்போது குக்கி சொல்லி முடிக்கிறான். நான் கிஸ் பண்ணதுக்கு மட்டும் அவன் அவ்வளோ கோவப்படுறான், அப்போ அவன் மட்டும் என்ன எஸ்தரை கிஸ் பண்ணிட்டு தானே இருந்தான் அப்படின்ட்டு சின்ன குழந்தைங்களா இருந்துட்டு பெரிய குழந்தைங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு உங்கள் எல்லாருக்கும் சிரிப்பு தான் வருது. நீங்கள் ஜாஸ் அதுக்கப்புறம் அனுன்னு நீங்கள் 3 பேரும் விழுந்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஜேகேக்கும் சிரிப்பு தான் வருது. அதே நேரம் குக்கியும் நினச்சி அவர் ப்ரௌடாக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காரு. என்ன உங்கள் பையனை நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்களா? இப்போயே இந்த காரியம் பண்ணுறான் பாருங்க அப்படின்ட்டு ஜாஸ் சொல்கிறா. பரவாயில்ல, அவன் என்னோட பையன், அவன் இப்படியே இருந்துட்டு போட்டோம், நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஜேகேக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. குக்கி இப்படி கிஸ் பண்ணது நினச்சி இங்கிட்டு டியாங்கும் ஜிமினுக்கு தான் பற்றிக்கிட்டு வருது. ஜிமினுக்கு ஒரு பக்கம் அவன் பையனை எஸ்தர் கிஸ் பண்ணது நினச்சி கொஞ்சம் குஷியாக தான் இருக்குது.
இன்னொரு பக்கம் எங்கே குக்கி கிஸ் பண்ணிட்டான் அப்படின்ட்டு குக்கியை தான் முறைச்சி பார்த்துட்ருக்காரு. டியாங்கும் அவ்வளோதான், எவ்வளோ தைரியம் தான் எஸ்தரை மின் கிஸ் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு முறைச்சிட்ருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்தர் தான் மின்னை கிஸ் பண்ணியிருப்பா, ஆனால் அது ஞாபகம் வராமல் எவ்வளோ தைரியம் தான் மின் கிஸ் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு அவர் மின்னை பார்த்து முறைக்கிறாரு. இப்படி 2 பேரும் முறைச்சிட்ருக்கிறத பார்க்குறீங்க. என்ன இவங்க 2 பேரும் இப்படி முறைக்கிறாங்க, சின்ன குழந்தைங்க தானே, தெரியாமல் ஏதோ பண்ணிட்டாங்க, அதுக்கு இப்படி முறைப்பாங்களா அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்க 2 பேரும், எதுக்கு இப்படி முறைச்சிட்ருக்கீங்க, ஏன் பசங்க 2 பேரையும் முறைக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு ஒரு பக்கம் குக்கியவும் இன்னொரு பக்கம் மின்னியும் கையில் பிடிச்சிட்டு வந்து சோஃபாவில் உட்காடுறீங்க. என்ன அவங்க 2 பேரும் என்ன காரியம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தைரியம் இருக்கும். டியாங் தான் இங்கே கொந்தளிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு இல்லையா, அதனால தான் அவர் 2 பேரையுமே சேர்த்து வச்சு திட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் ஜிமினுக்கு கூட அவ்வளோ கோவம் வரல, டியாங்க்கு தான் அவ்வளோ கோவம். இதை பார்த்து அனு தான், என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு கிரேட்டான ஹஸ்பண்டோ அதுக்கப்புறம் ஒரு கிரேட்டான ஒரு அப்பாவும் கூட அப்படின்ட்டு அனு தான் அங்கே வியந்து போய் டியாங்க அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கா. இதை பார்த்து ஹலோ மேடம், என்ன உன் புருஷனை சைட் அடிக்கிறியா அப்படின்ட்டு ஜாஸ் வேற அங்கே கலாய்ச்சிட்ருக்கா. சும்மா இருங்க அப்படின்ட்டு அவள் டியாங்க எதாவது வச்சுக்கணும் வாங்க பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் ஏன் இப்படி முறைக்கிறீங்க, விடுங்க, சின்ன குழந்தைங்க தானே, அவங்க என்ன பண்ணுவாங்க. ஆமாம் கரெக்டு, இதுக்கெல்லாம் காரணம் அவங்க கிடையாது, அவங்கள பெற்றாங்கல்ல இவங்க 2 பேரும் தான் அப்படின்ட்டு டியாங் இப்போது ஜிமினை பார்த்து முறைச்சிட்ருக்காரு. ஜிமின் ஜேகேவை பார்த்து முறைச்சிட்ருக்காரு. மாறி மாறி முறைச்சிட்ருக்காங்க. இப்போ முறைச்சி என்ன ஆக போகுது, சின்ன குழந்தைங்க தானே, விடுங்க, வளர்ந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு அவங்க 2 பேருக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், அப்போ ஒன்றா முடிஞ்சிரும்ல. ஏன்னா அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு டியாங்கும் ஜிமினும் ஒரே நேரத்தில் சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் திரும்பி அவங்க 2 பேரும் தான் பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் குட்டியாக இருந்துகிட்டே இவ்வளோ வாழாட்டுறாங்களே, வளர்ந்த பிறகு என்னென்ன பண்ணுவாங்க. நான்லாம் சத்தியமே என் பொண்ணை கொடுக்க மாட்டேன், என் பொண்ணை கூட்டிகிட்டு நானும் என் பொண்ணாட்டும் எங்கேயாச்சும் போயிடுறோம், இவங்க கூடலாம் நான் இருக்க முடியாது அப்படின்ட்டு டியாங் புலம்புறாரு. நீ மட்டும் போவியா, அப்போ நானும் போவேன், நானும் என் பையனும் பொண்ணும் இங்கே விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஜிமின் ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காரு. இவங்க 2 பேரும் எப்படா சமாளிக்கிறது அப்படின்ட்டு பெரியவங்கெல்லாம் குழம்பி போயிருந்தா இப்போது இவ்வளோ நேரமும் சண்டை போட்டு அழுதுட்டு இருந்து ரகலை பண்ணிட்டு இருந்த குழந்தைங்கள இப்போ கப் சுப்புன்னு சோஃபாவில் உட்காந்து இவங்க 2 பேரும் பண்ணுற கிரிஞ்சான அந்த ட்ராமாவை தான் பார்த்துட்ருக்காங்க. எவ்வளோ தூரம் தான் போகும், பார்ப்போம் அப்படின்ட்டு தான் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க கன்னத்தில் கை வச்சுட்டு. இதை பார்த்து நீங்களும் ஜாஸ் அதுக்கப்புறம் அனுன்னு 3 பேரும் ஐயோ என்னடா இது அப்படின்ட்டு தலையில் கை வச்சுக்கிறீங்க. அப்போ ஜேகே நல்லா சண்டை போடுங்க அப்படின்ட்டு அவர் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு. என்னங்க நீங்கள் ரசிக்கிறீங்க, போய் தடுங்க. ஏன்னா நான் போகணுமா, எதுக்கு, 2 பேரும் மல்லு கட்டிகிட்டு இருக்காங்க, இல்லை நான் வேற போய் அவங்க கூட மல்லு கட்டணுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு ஜேகே அதை நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படியே ஒரு க்யூட்டான ஹாப்பி என்டிங்கோட இந்த எஃப்எஃப்பை முடிச்சுக்கிறேன். ஓகே, இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.